ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவுங்க. ஆமாம், இது தை மாத வெள்ளிக்கிழமையும் பஞ்சமியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாளான ஜனவரி 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி. இந்த நல்ல நாளை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் நாம் சரஸ்வதி தேவியை முறையாக வழிபாடு செய்யும் போது குழந்தைகள் கல்வியில் மேம்படலாம், நமக்கும் ஞானம் நிச்சயமாக மேம்படும். எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே இந்த பூஜையை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய சிலையையோ இல்லை இந்த மாதிரி படத்தையோ பன்னீரால் தொடச்சி சந்தன குங்குமம் மஞ்சளினால் பொட்டு வைத்து, குறிப்பாக சொல்லணும்னா வெள்ளை தாமரை கிடைச்சா ரொம்பவே விசேஷம். சரஸ்வதி படத்துக்கு 2 பக்கமும் வெள்ளை தாமரையில் அம்பாலை அலங்கரித்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். அதோட வெற்றிலைப்பாக்கு தாம்பூலத்தோட நெய்வேத்தியத்துக்கு வெள்ளை கலரில் நெய்வேத்தியம் வைக்கணுங்க. அதாவது வெள்ளை கலரில் கேசரியோ இல்லை தயிர் சாதமோ வெண்பொங்கலோ இல்லை பால் பாயசமோ உங்களால் எது முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை செஞ்சு வச்சு உங்கள் வீட்டில் குங்குமத்தினால ஓம் சரஸ்வதி நமக அப்படின்னு சொல்லி அம்பால இந்த படத்துக்கு முன்னால் அமர்ந்து 108 முறை, குறைஞ்சது 21 முறை, அதிகபட்சம் 108 முறை நீங்கள் சொல்லி அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய வெற்றிலைப்பாக்கு தாம்பூலம் வாழைப்பழத்தோட நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய நெய்வேத்தியத்தையும் வச்சு அம்பாளுக்கு நீங்களே பூஜை செய்யலாம். குழந்தைங்க செய்வாங்கன்னா அவங்க கையால் பூஜை செய்ய வச்சா இன்னுமே விசேஷம். தேர்வுகள்லாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இந்த நல்ல நாள், அதுலேயும் குறிப்பாக தை வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த வசந்த பஞ்சமி அமைந்திருக்கிறது. இந்த நல்ல நாளை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. தை வெள்ளிக்கிழமையோட இணைந்த இந்த பஞ்சமி நாள் சரஸ்வதி தேவிக்கு மட்டும் இல்லைங்க, வாராகி அம்மனுக்கும் மிகவும் உகந்த நாள். இந்த நல்ல நாளில் நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது போலவே வாராகி அம்மனையும் வழிபாடு செய்யும் போது இன்னும் ரெட்டிப்பு பலன்களை நீங்கள் பெறலாம். அற்புதமான இந்த வசந்த பஞ்சமி நல்ல நாளை தவற விடாம துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு முப்பெரும் தேவியர்களையும் வணங்கி அளப்பரிய பலன்களை பெற்று மகிழ்வாக சகல சம்பத்தும் 16 செல்வங்களும் பெற்று எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று அம்பாலை வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.